ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் நான் உங்கள் ஸ்டார். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கான 17th பார்ட். ஸோ 17வது பாகம். இன்னும் 3 எபிசோடில் இந்த எஃப்எஃப்ஐஎன் பண்ண போகிறேன். ஐயோ. ஸோ ஓகே, வாங்க. ப்ளா ப்ளா ப்ளான்லாம் பேச வேண்டாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ப்ளே பண்ணுற டிஸ்க்ளைமரை பார்த்து படிச்சுட்டு ஓகே நான் தாராளமாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் நான் வந்து பேசிக்காக இப்போ மேஜிக்கல் டோர் தான் ரெக்கார்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எஃப்எம் முடிச்சிடலாம் அப்படின்ற ஐடியாவில் வந்துட்டேன். பேசிக்காக அடுத்து இதுக்கப்புறமா நான் மேஜிக்கல் டோர் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, நான் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்காகவும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த எபிசோட் அப்லோட் பண்ணிட்டு அடுத்து நான் அதுதான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்கல்ல போகலாம். அப்படியே எபிசோடோட ஸ்டார்டிங் சீன் தாண்டா காமிச்சா. நம்ம மெம்பர்ஸ் வீட்டில் தான் ஒரு 2 பர்சன்ஸை அப்படியே சோஃபாவில் உட்கார வச்சுருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேருக்கு முன்னாடி அப்படியே சுற்றி மெம்பர்ஸ் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அண்ட் அப்படியே ஒய்லி தான் கையில் அப்படியே 2-3 ஜூஸஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்தார் கிச்சனில் இருந்து. ஸோ ஒரு மாதிரி ஒய்லி வந்து அப்படியே அங்கே இருக்கிற 2 பர்சன்ஸ்க்கும் அப்படியே இந்த ஜூஸை கொடுக்குறாரு. ஸோ வேறு யாரும் இல்லை, ஒய்டியோட அம்மாவும் அப்பாவும் தான் அங்கே இருக்கிறது. ஸோ ஒய்டியோட அம்மா தான் ஒரு மாதிரி ஒய்டியை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க, ஒரு மாதிரி ஹேண்டை பிடிச்சி. ஸோ உட்கார வச்சுட்டு, என்னப்பா இங்கே நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் தப்பாக எடுத்துக்காத, ஹாப்பியாக தானே இருக்க, மாப்பிள்ளைங்கள்லாம் நல்லா தானே பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே மெம்பர்ஸோட ஃபேஸ் தான் பார்க்கணும். அப்படியே 7 பேர் ஒரு மாதிரி தலையை குடைஞ்சிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி ஒரு மாதிரி குடைஞ்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஒய்டியோட அம்மாவும் அப்பாவும் ஸோ எடுத்தோடனே நீ நல்லா தான் இருப்பேன்ற நம்பிக்கையில் தான் கேட்குறாங்கன்றது நம்ம மெம்பர்ஸ்க்கும் தெரியுது. ஸோ இப்போ அப்படியே ஒய்டி தான் திரும்பி அப்படியே நம்ம ஒய்டியோட அம்மாவோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு, எனக்கு என்னம்மா, நான் ஹாப்பியாக நல்லா தான் இருக்கான், சரியா? என்ன நினச்சிதான் நீ கவலைப்படாத, சரியா? என்ன அத்தை பாருங்க ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குறாங்க, தெரியுமா? அது மட்டும் இல்லை, அத்தை என்ன அங்கே மருமகம் எல்லாம் பார்த்துக்கிறதில்ல, எப்போவுமே என்ன அவருங்க பையன் மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. எனக்கு என்னென்ன வேணும் நான் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து செய்வாங்க. உண்மையை சொன்னேன்னா எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடச்சதுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒய்டி அடி உங்களை அம்மாட்ட பேசிகிட்ருக்கா. ஸோ அதெல்லாம் கேட்குறவங்க அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. ஸோ அவங்க தான் ஒரு மாதிரி சரிப்பா, கொள்ள மாமியார் இருப்பாங்கள்ல, போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு, அப்பா அவங்க தனியாக நின்று சமைச்சிட்ருக்காங்க பாரு, சரிப்பா போகிறேன், உங்கள் சம்மந்திக்கு எவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒய்டி லைட்டாக அவங்க அப்பாவோட சொல்கிற 2 தட்டு தட்டிட்டு ஓடிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி குள்ளே போயிட்டு அப்படியே எங்கள் அத்தைக்கிட்ட தான் நின்றுட்டுருக்காரு ஒய்டி. ஸோ இங்கே அப்படியே வெளியே காமிச்சா இங்கே நம்ம ஒய்டியோட அம்மாவும் அப்பாவும் தான் நம்ம மெம்பர்ஸோட அத்தை மாமா. ஸோ ஒரு மாதிரி அவங்க மெம்பர்ஸோட அத்தை தான் இப்போ அப்படியே திரும்பி மெம்பர்ஸை பார்த்தேன், மாப்பிள்ளை என் பையன் உங்களை எதுவும் கஷ்டப்படுத்தலையே, உங்களை தானே பார்த்துக்கிறான், ஏதாவது பண்ணியிருந்தானா மன்னிச்சிருங்கப்பா, அவன் சின்ன பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு. ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்லை, அவன் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், சொல்லப்போனால் எங்களை விட எங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். அண்ட் நாங்கள் அவனை பார்த்துக்கிறத விட அவன் தான் எங்களை நல்லா பார்த்துக்கிறான். சொல்லப்போனால் அவனை சின்ன பையன் விவரம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க, அவனால் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நாங்கள் தான் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளோட ஆரம் தான் இப்போ பேசிகிட்ருக்கா. ஸோ இங்கே நம்ம ஒய்டியோட அப்பா தான், என்னப்பா சொல்கிறீங்க? ஐயோ அங்கிள், அதெல்லாம் இல்லை, அவன் ஒய்டி எங்கள் எல்லோரையும் நல்லா தான் பார்த்துக்கிறான், எங்களை விட அவன் தான் எங்களை நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்கிறான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் முந்திக்கிறாரு. ஸோ எங்கள் அப்படியே அவருடைய மாமா தான், ஜிமினோட மாமா தான், என்னப்பா அது அங்கிள் அப்படின்ட்டுலாம் உரிமையாக மாமான்னு கூப்பிடுங்க, நாங்கள் மாமா தானே, அது என்ன அங்கிள்னு அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே அடி நம்ம ஹோசிக்கா லைட்டாக சிரிச்சிட்டேன். ஆமாம் மாமா,
கரெக்ட் தான். அது ஏதோ ஃப்ளோவில் நாங்கள் அங்கே கிளைண்ட்ஸ்லாம் பேசி பேசி அப்படியே வந்துடுச்சு. மன்னிச்சிடுங்க. ஐயோ மாப்பிள்ள, இதிலலாம் எதுக்கு மன்னிப்பு? அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம வைடியோட அம்மா தான் ஒரு மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்கா, மற்ற மெம்பர்ஸும் ஒரு மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன நினச்சாங்களோ டக்குன்னு அப்படியே மெம்பர்ஸை பார்த்தா, எப்பா உங்ககிட்டலாம் அத்தை கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் கல்யாணம் ஆகி 8 மாதம் ஆயிடுச்சு. எங்களுக்கு பேரன் பேத்தி ஏதாவது கொடுக்குற பிளானில் இருக்கீங்களா? இல்லையாப்பா? இல்லைன்னா நாங்கள் போனதுக்கப்புறமா தான் அதுக்கெலாம் பிளான் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாதிரி கேட்க மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அங்கே புற ஏறிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு இரும்பிகிட்ருக்காங்க. ஐயோ என்னப்பா ஆச்சு? நான் எதுவும் தப்பாக கேட்டேனா? இல்லைப்பா, அதை நாங்களும் பாடிதான் தாக்கணும்னு ஒரு ஆசையில். எனக்கு புரியுதுப்பா, அவன் சின்ன பையன், நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க. ஐயோ மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு அது புரியுது. இது நார்மலாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் எதிர்பார்க்குற விஷயம் தானே. அதெல்லாம் இல்லை. நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, ஸோ கொஞ்சம் அட்டாச் ஆகிட்டா. அது எனக்கும் தெரியும்ப்பா, அதனால தான் நாங்கள் கேட்காமே இருந்தோம். ஆனால் மேரேஜ் ஆகி 1 இயர் கிட்ட ஆக போகுது, அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்னு சும்மா எடுக்கலாமே நினச்சேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கும் அதை போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. ஸோ நம்ம மெம்பர்ஸ்க்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஷை ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி அந்த ஜூஸையே பார்த்துட்டு கீழே குனிச்சிட்டே மண்டையாட்டுறாங்க. ஸோ இப்போ நான் வைடி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வந்திருப்பாரு. ஸோ அவர் இதெல்லாம் கேட்டுட்டு, நமக்கு வேணா எங்கேயுமே இல்லைடா வைடி, உனக்கு உங்கள் அம்மா தான் வேணேன். வந்தது பாரு என் தாய், அதெல்லாம் வந்துதா வாயை வச்சுட்டு சும்மா இருக்குதா, அதை பாட்டுக்கு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ சும்மாவே எங்கேயாவது ரூமில் பிடிச்சி இழுத்து ஏதோ பண்ணுறானுவா. இதில் இது வேறு வந்து ஏற்றி கொடுத்துட்டு போகுது பாரு. இதை இதுக்கு மேலே இங்கே இருக்க விட்டோம். உன் கருப்புக்கு உத்தரவாதம் இல்லைடா, அது எங்கே இருக்கு? அதான் ஏற்கனவே போயிடுச்சே. அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் என் தாயே ஒன்றெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. அதை வந்தம்மா, உன்னை அத்தை கூப்பிடுறாங்க, குள்ளே வருவியா? என்னையாடா? ஆமாம்மா, ஒன்று தான் கூப்பிட்டாங்க, குள்ளே வருவியா? எதுக்கு? அது எனக்கு தெரியாதா, ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், சும்மா தானே உட்காந்துருக்கா, வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல. சரிடா வேறு ஏதோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க அம்மா ஓடி இருந்துச்சு, ஒய்டி பின்னாடியே ஓடிட்டாங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம ஜேகே தான் அப்படியே திரும்பி ஒய்டியை பார்க்க. ஸோ ஒய்டி வந்து ஜேகே பார்க்குறான்னு தெரிஞ்சோன்னே ஒரு மாதிரி ஜேகே பார்த்து முறைக்கிறாரு. ஸோ ரொம்ப முறைச்சிட்டே மூஞ்சி திருப்பிட்டு ஓடிட்டார். ஸோ எங்கள் ஜேகே தான் அப்படியே பக்கத்தில் டியாங் தான் உட்காந்துருப்பாரு, ஜிமினும் இருக்கார். ஸோ 3 பேரையும் பார்த்துட்டு 3 பேரும் ரொம்ப மூஞ்ச மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ எங்கள் ஜிமன் தான் இவங்க வேறு இங்கே இருக்கிற கதை தெரியாமல் பேசுகிறாங்க. அவன் பார்த்தாலே ஏதோ கல்லெடுத்து அடிப்பேங்கிற அளவுக்கு முறைக்கிறான். இதில் எங்கே அவன்கிட்ட போய் பேசி அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை, ஐயோ ஏன்னா அதுக்குள்ளே வயசாயிரும் போலடா எனக்கு அப்படின்ற மாதிரி எங்கள் ஜிமின் தான். ஸோ எங்கள் டியாம் தான் அதுக்கு மேலே கரெக்டாக சொன்னடா. அவனை பாரு, நம்மளாம் யாராவது பார்த்தாலே அப்படி முறைக்கிறான். இதில் எங்கேருந்து நான் அவன்கிட்ட பேச போகிறேன்னே தெரில, மதிக்கவே மாட்டேன்றான். முதல்ல நான் போய் பேசினா இதில் எங்கேருந்து நானும் அவனும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரா. ஸோ இங்கே இதெல்லாம் பார்க்குற நம்ம மெம்பர்ஸோட மாமா தான், என்னாச்சுப்பா உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா என்ன? அது மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அவங்களோட மாமா கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே காமிச்சா நம்ம ஒய்டி, அது போக ஒய்டியோட அம்மா அண்ட் அவங்க அத்தைன்னு எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஒய்டி அவர் பாட்டுக்கு அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் அவங்க அத்தையும் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒய்டி ஒரு மாதிரி அந்த ஸ்லாப்லேயே ஏறி உட்காந்துருக்கா. ஸோ இப்போ ஒய்டியோட அத்தை தான் ஒரு மாதிரி 2-3 கேரட் எடுத்து அழகாக அதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதை கழுவி நறுக்கி ஒரு பிளேட்டில் போட்டு ஒய்டி கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஒய்டி டக்குன்னு திரும்பி அவங்க அத்தையை பார்க்குறாருங்க. என்னடா என்ன பார்க்குறா? நீ சாப்பிடு, இந்தா சும்மாவே உட்காந்துட்ருக்கல, எடுத்துக்கோ, உனக்கு தான் கேரட் பிடிக்குமே. அதை அதை வந்துட்ட என்ன என்ன பார்க்குற, சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஒய்டி வேங்கிக்கிட்டாரு. ஏன்னா ஒய்டி வந்து இவ்வளோ நேரக்குள்ளே இருந்திருப்பார் தான். பட் அவங்க அத்தைகிட்ட பேசவே இல்லை. ஸோ அவங்க அத்தையும் ஒய்டிகிட்ட பேசலை. ஸோ ஒய்டிக்கு ஒரு மாதிரி அவங்க அத்தைகிட்ட பேச தயக்கமாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் வரைக்கும் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க அத்தை என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசாமே தங்கி நின்றுப்பாரு. பட் அவங்க அத்தை இப்படி சடனாக ரொம்ப நார்மலாக பேசுகிறது ஒய்டிக்கு அது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. ஸோ அவரும் ஒரு மாதிரி வேங்கிட்டு அப்படியே வாயில் வச்சு குறைச்சிட்ருக்க. அப்படியே அவங்க ஒய்டியோட அம்மா தான், டேய் அப்பவும் அவன் மொத்தத்தில் நீ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு வேலையும் பார்க்குறதில்ல, எல்லாமும் இவங்க தான் பார்க்குறாங்கள, பாருங்களேன் அவனை எங்கே ஏறி உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. அவனுக்கு கீழே இறங்கி ஏதாவது செய்ய சொல்ல வேண்டியதானே, நீங்களும் அவனுக்கு போய் ஏதாவது வெட்டி கொடுத்துட்டுலாம் இருக்கீங்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? ஐயோ இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டிலும் என் மருமகன் சின்ன பையன்தான். நான் பெற்று வச்சுருக்கேனே எருமை மாடுங்க, எல்லாத்துக்கும் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது என் மருமகன் சின்ன பையன்தான். நீங்கள் உடனே அவனை கரிச்சு கொட்டாதீங்க. பாவம், அவன் இருந்தால் இருந்துட்டு போகிறான். என்ன எப்பவும் பார்த்தாலும் அது மட்டும் இல்லை, அவன் காலேஜ் வேறு போகிறான். ஸோ டயர்டாக இருப்பான். அவன் எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவான் தெரியுமா, ஒர்க்கிலலாம் சமைக்கிறதுக்கு ஃபுல்லாக அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். இன்றைக்கி ஒரு நாள் அவன் ஃப்ரீயாக இருக்கட்டுமே, அதான் நீங்கள் இருக்கீங்கள்ல, நம்ம 2 பேர் இருக்கும் போது அவன் ஏன் ஒர்க் பண்ணணும், இருக்கட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இங்கே ஒரு மாதிரி ஒய்டியோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி ஒய்டியே பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஏன்னா ஒய்டியோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிப்பு வந்தாலும் மனசுக்குள்ள அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் தன் பையனை இப்படி பார்த்துக்கிறது எந்த அம்மாவுக்கு தான் ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஏன்னா மாமியார் வீடுனாலே ஒரு மாதிரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒய்டியை வந்து தன் பையனை விட ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது இங்கே அப்படியே நம்ம ஒய்டோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கா. ஸோ அவங்களும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு அப்படியே எல்லாருக்கும் சமைச்சிட்ருக்காங்கக்குள்ளே. ஸோ இப்போ ஒய்டோட அம்மா வந்து வெளியே போயிட்டாங்க. சம்திங் இதுக்கப்புறமா ஓரளவு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஒய்டோட அம்மா வெளியே கிளம்பிட்டாங்க. இப்போ ஒய்டியும் அவங்க அத்தையும் தான் இருக்காங்க. ஸோ ஒய்டி தான் ஒரு மாதிரி அவங்க அத்தையே பார்த்துட்ருக்கா. ஸோ அவங்க அத்தைக்கு புரியுது, ஏதோ செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே திரும்பி ஒய்டியை பார்த்து, என்னப்பா என்ன தோணும், என்னாச்சு உனக்கு? நானும் பார்க்குறேன், நீ ஜெய வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சுத்தமாக சரியில்லை, எதையோ பார்க்க மாதிரி பார்த்துட்ருக்கா. நான் அத்தை தானே, இவ்வளோ நாள் என் கூட தானே இருந்தா, இப்போ என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே கேட்க. ஸோ எங்கள் ஒய்டி தான் அது வந்துட்டா உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? நானா ஓ மேலையா? நான் எதுக்குடா ஓ மேலே கோவப்படணும்? எதுக்கு கோவப்படணும்? என் தங்கத்துக்கு மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன், நீயே சொல்லு. அதை இல்லைத்தா, நான் உங்கள் பசங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். அது மட்டும் இல்லை, அவங்க கூட சண்டை போட்டான். அண்ட் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை. அவ்வளோ பேர் முன்னாடி அவ்வளோ பேசுனேன். இங்கே பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க அப்படியே இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒய்டிக்கிட்ட வராங்க. ஸோ சமையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு அப்படியே ஒய்டிக்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஒய்டிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ ஒய்டி இனிமேல் இந்த டேபிளில் தான் அந்த ஸ்லாப்பில் தான் ஏறி உட்காந்துருக்காரு. இங்கே பாருடா ஒய்டி, என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீ என் பையன் மாதிரி தான். உன்னை நான் சும்மா வாயால் செல்லம் தங்கன்னு கூப்பிட்றேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அதை மனசுலேருந்து கூப்பிட்றேன்டா. நீ சொல்கிறது உண்மைதான். நீ போனப்போ கஷ்டமாக இருந்ததா? ரொம்ப கஷ்டப்பட்ட. ஏன்னா
நான் நீ உண்மையாகவே எனக்காக தானே இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்ட. ம் என் பசங்களை மறுபடியும் என்கிட்ட கொடுக்கணும் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளோ கஷ்டத்தை தாங்கிட்டு அவங்கள பழைய மாதிரி மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டல. ம் இப்படி ஒரு மருமகன் கிடைக்கா நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையாகவே நீ பண்ணது கரெக்ட் தான்டா. அவங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னாதான் புத்தியில் எட்டும். நீ கூடயே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அருமை தெரியல. நீ போனதுக்கு அப்புறமா ஆனால் அவங்க ஃபீல் பண்ணாங்கடா. அதுக்காண்டி என் பசங்களை நான் அவனை ஏற்றுக்கொள்ளலாம் சொல்ல மாட்டேன். ம் சரியா? ஆனால் ஒரேடியாக விட்டுட்டு மட்டும் போயிடாதா. அவங்க பண்ணதெல்லாம் தப்பு தான் எனக்கு தெரியும். உன்ட்ட நான் அப்படி பேசவே கூடாது. ஆனால் இருந்தாலும் அவங்களும் என் பசங்க தானே. ஏதோ ஒரு மனசு கேட்க மாட்டேங்குதா. நீ அவங்க எவ்வளோ நாளும் தண்டிச்சுக்கோ. ஆனால் ஒரேடியாக விட்டுட்டு மட்டும் போயிடாத. ஏன்னா உன்ன மாதிரி அவங்கள யாராலையும் பார்த்துக்க முடியாதுடா. வைடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ உன் அம்மாவாவும் தானே பார்க்குற. அது நீ அன்னைக்கு நீ அந்த ஹாலில் பேசுகிறப்பவே தெரிஞ்சுதான் எனக்கு புரிஞ்சது. நீ அங்கே என்கிட்ட பேசாமல் போனேன்னு நான் உன்னால் என்ன ஃபேஸ் பண்ண முடியல. சொல்லணும்னா நானும் தப்பு பண்ணிட்டேன். என் பசங்க என்ன நிலமையில் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு அம்மாவாக நானும் அதை பார்த்துருக்கணும். ஆனால் நான் அதை எதுவும் கண்டுக்காமல் விட்டுட்டான். ஆனால் நீ அவங்க இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கா. அதுவும் தனியாக இருந்த என்கிட்ட கூட சொல்லாமல் உன் கஷ்டத்தையும். ஆனால் உன்ன மாதிரி ஒரு பர்சன் அவங்க கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்டா. இங்கே பாருடா தங்கம், என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீ என் தங்கம் தான். ஓகேயா? அப்படின்ற மாதிரி ஒய்டியோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே அவங்க ஒய்டியோட அத்தை தான் ஒரு மாதிரி ஒய்டிட்ட. சரி, இப்போவும் மறுபடியும் அப்படி பார்த்துட்ருக்கா. வா போவோம் வெளியே. இங்கேயே இருக்க போறியா என்ன? வேக்குது பாரு உனக்கா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்க சாரீ கட்டி இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம அம்மா அம்மா வந்து எனக்கு ஓய்டோட அம்மா இவங்க வராங்க அப்படின்னோடனே ஓகே இந்தியன் ஸ்டைலில் ஒரு மாதிரி சாரீலாம் கட்டி இருந்திருப்பாங்க. ஸோ இதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சாரீ கட்டுறதுலாம். ஸோ ஒரு மாதிரி சாரியோட அந்த முனியை எடுத்து அப்படியே ஓய்டோட ஃபேஸில் இருக்கிற ஸோ அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி விட்டுறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஹெட்டில் இருக்கிற அப்படியே இந்த ஃபோர்ஹெட் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு வா வெளியே போகலாம், எனக்கு வேக்குது வா அப்படின்ற மாதிரி ஹேண்டை பிடிச்சி கீழே இறக்க. ஸோ ஒய்டிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டி டக்குன்னு அப்படியே அவங்க அத்தையை ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஒய்டி ஒரு மாதிரி அவங்க அத்தையை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்காரு. ஸோ ஒய்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க அத்தை இவ்வளோ இப்படி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி வருதான், என்ன மன்னிச்சிருங்க அத்தா, அதான் எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல இந்த 2 days-ஆ. அது வந்துதான் நான் வேணும்னு பண்ணலை, என்னை மன்னிச்சிருங்க. அதான் கண்டிப்பாக நான் உங்களை விட்டுலாம் போக மாட்டேன். அப்புறம் உண்மையாகவே உங்களை மாதிரி ஒரு அத்தை கிடச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என் அம்மா கூட என்னை இப்படி இந்த சுச்சுவேஷனில் பார்த்துருப்பாங்களேன்னு எனக்கு தெரிலதான். ஆனால் நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ எங்கள் அப்படியே ஒய்டோட அத்தை தான் ஒரு மாதிரி ஒய்டோட ஹேரை ரப் பண்ணிட்டே டேய் இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே தப்பே கிடையாது, நீ ஏன் இப்போ அழுற? இங்கே பாருடா டேய் இங்கே பாருன்னு சொல்கிறடா, என் தங்கம்ல அழக்கூடாது. சரியா? வா போகலாம் கண்ணத்தோட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒய்டியோட ஐஸ் எல்லாம் டிஎஸ் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஒரு மாதிரி ஒய்டியை வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட அம்மா இது எல்லாத்தையுமே அவங்க லைக் எப்படி சொல்கிறது, அந்த கிச்சன் ரூம்குள்ளே ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. பட் ஒய்டி அவங்க அத்தை ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரி சைலண்டாக வெளியவே நின்றுருப்பாங்க நடுவில் ஏன் போகிறோம் அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட அம்மாவுக்கு இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கண்ணிலேருந்து அவங்களே அறியாமல் டிஎஸ் வந்துடுச்சு. ஸோ ஒரு மாதிரி அவங்க டக்கு டக்குன்னு வைப் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒய்டியும் அண்ட் அவங்க சம்மந்தியே வர்றதை பார்த்துட்டு ஸோ டக்குன்னு ஒரு 2-3 ஸ்டெப் பேக் போயிட்டாங்க. ஸோ அவங்க நிற்கிறது தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அந்த இடத்த விட்டு நகண்டுட்டாங்க. ஸோ இப்போ ஒய்டியோட அம்மாவுக்கு தான் அப்படின்னா இங்கே அவன் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் மாப்பிள்ளைக்கும் அவனுக்கும்.
கோச்சிட்டு ஜெய வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா சம்திங் ஏதோ பிரச்சனை அதனால சண்டையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி அவங்களோட அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, வைடியோட அப்பாட்ட சொல்லிவிட்டு ஸோ அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு உண்மையை சொல்லணுன்னா இப்படி ஒரு ஃபேமிலி பையனுக்கு கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் நினச்சி அவனை நினச்சி கவலையே பட மாட்டேன். ஏன்னா நம்ம சம்மந்தி நம்மளை விட அவனை நல்லா பார்த்துக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னா நம்ம இருந்தால் கூட இந்தளவுக்கு அவன் பக்கம் நின்று பேசுவோமான்னு தெரில. ஆனால் அவங்கள பார்த்தீங்களா, சொல்லப்போனால் அவங்க பசங்க, ஆனால் அவங்க பசங்க மேலே தான் தப்புன்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வைடியோட அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. என்னடி சொல்கிற, அதனால தான் நம்ம மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இருந்தாங்களா ஒரு மாதிரி வைடியை பற்றி கேட்குறப்பெல்லாம் சோகமாக என்னவா இருக்குது இவங்க ரெண்டுத்துக்குள்ள? அதெல்லாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் ஒன்று, நான் போய் அவங்க ரெண்டு பேர்ட்டையும் பேச போகிறேன். என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளைங்க பாவம், எவ்வளோதான் சண்டை இருக்கட்டுமே, அதுக்குன்னு இப்படியா பண்ணுறத? நான் போய் ஒய்டிட்டையும் மாப்பிள்ளைட்டையும் உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு கேட்க போகிறேன். கேட்டுட்டு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். நம்ம தானே பெரியவங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம தான். நம்மளே இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? இருங்க வாரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா தான் ஒய்டி அம்மா ஒரு மாதிரி கிளம்பி போகிறாங்க. ஸோ ஒய்டியை தேடி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு காமிச்சா லைக் இந்த வெட்டிங் நைட்டுக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஒரு பிக் ரூம், அங்கே தான் இப்போ ஒய்டி தங்கியிருப்பார். ஸோ இப்போ அந்த ரூமில் தான்டா அந்த காமிச்சா நம்ம ஒய்டி நின்றுட்டுருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி ஒரு 7 போதில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது நம்ம மெம்பர்ஸ் தான் அப்படின்னு. ஒய்டி ஒரு மாதிரி கையை கட்டிட்டு அப்படியே மெம்பர்ஸ் எல்லாரையும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே எங்கள் ஹோசிக் தான், டேய் ஒய்டி இங்கே பாருடா, நான் ஒன்றை கெஞ்சிட்டு இருக்கேன்டா 2 நாளாக, கொஞ்சமாவது இறக்கம் காட்டுறா, மன்னிச்சிருடா, தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருடா, உன் காலில் நானும் விழுறேன்டா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்ருக்காரு. ஸோ இங்கே ஜங்க் தான், டேய் ஒய்டி இங்கே பாரு, அதான் எல்லோரும் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, மன்னிச்சிரு, நாங்கள் பண்ணது தப்பு தான் ஒய்டி, நாங்கள் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்குன்னு இப்படிலாம் பண்ணாதடா, இதெல்லாம் டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்காடா நாங்கள், இங்கே பாருடா, சரி ஒத்துக்கிறோம், நாங்கள்லாம் பண்ணது தப்பு தான்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு பக்கம் ஜங்குக்கே ஒரு மாதிரி ஒய்டிட்ட கெஞ்சிட்ருக்காரு. ஸோ இங்கே டேங்லாம் ஒரு மாதிரி டக்குன்னு ஒய்டோட ஹேண்டை பிடிச்சிட்டாரு. ஒரு மாதிரி டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒய்டி கிட்டே போய் ஒய்டோட ஹேண்டை பிடிக்கா, இங்கே பாருடா ஒய்டி, இதுக்கு மேலே என்னால் முடியாதா, தயவு செஞ்சு மன்னிச்சிடா, என்ன மன்னிச்சிருடா, நான் என்னோட புருஷனாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசவாது செய்யடா, தயவு செஞ்சு இப்படி இக்னோர் பண்ணாத, மன்னிச்சிருன்றல, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உன் கால்னாலும் விழுறேன்டா, புருஷன் காலில் விழுந்தா புருஷன் குறைஞ்சலாம் போயிட மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாடே. டேங்க் கீழே விழப்போக கரெக்டாக போகும். நம்ம வைடியோட அம்மா தான் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாயில் கை வச்சுட்டு நிற்கிறாங்க. டேங்க் காலில் விழலை, ஒரு மாதிரி பவு பண்ணி நின்றுட்டுருக்காரு வைடிக்கிட்ட, ஒரு மாதிரி பவு பண்ணி அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு. ஸோ இங்கே அப்படியே ஒய்டியோட அம்மா தான் ஏதோ அப்படியே ஃபாஸ்ட்டாக வராங்க, ஏன்னா அந்த டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்தவங்க தான் அப்படியே போகும். நம்ம மெம்பர்ஸ்கிட்ட நின்றுட்டு அப்படியே நம்ம டேங்கை தான் டக்குன்னு ஹேண்டை பிடிச்சி நிமித்துறாங்க. மர்மோனி என்னப்பா பண்ணிகிட்ருக்கா? அவன் காலெல்லாம் போய் விழுந்துட்டுருக்கா, விட்டா காலில் விழுந்துருவ போல், அவன்கிட்ட போய் பவு பண்ணி மன்னிப்பெலாம் கேட்டுட்டு என்னது? உங்களை விட அவன் வயசில் எவ்வளோ சின்னம்ம, டேய் என்ன அது? மாப்பிள்ளைங்க இவ்வளோ கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் கண்ணு மாறின்னுட்டுருக்கா, ஒன்றெல்லாம் என் பையன் சொல்கிறதுக்கே, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, எவ்வளோ தான் பிரச்சனை இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியே நான் மாப்பிள்ளையை கெஞ்சு விடுவேன்? எந்த ஊர்லையாவது இப்படி கெஞ்சு பார்த்துருக்கியா? உனக்கு இப்படி பற்றி புருஷங்க கிடச்சதுக்கு நீலாம் கொடுத்து வச்சுருக்கணும்டா, சந்தோஷப்படணும். 7 பேர் உன்ட்ட எப்படி கெஞ்சிட்ருக்காங்க? நீ என்னடானா செஞ்சு வத்த சொல்லியாட்டம் அவங்க கெஞ்சதை நான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்க?
இதை தான் அவனுக்கு சொல்லி கொடுத்து நான் அனுப்புனேனா அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் நம்ம மெம்பர்ஸ் எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்ருக்காங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க அத்தை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம டியாங்களால் மாதிரி வாயடைச்சு போய் அவங்க அத்தையை பார்த்துட்ருக்காரு. ஸோ எப்படிங்க ஒய்டி தான், இங்கே பாருமா, உனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதா, ஒழுங்காக போயிடா, இது எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனை. இங்கே பாரு, அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா, அது எதுவும் உனக்கு தெரியாதா, அவங்க கெஞ்சதில் ஒன்றும் தப்பில்லை, எனக்கு அவங்க மேலே கோவம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. ஸோ இங்கே அவங்க அம்மா, அட பாவி, அதுக்குன்னு டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு போவியா, இங்கே பாருடா ஒய்டி, நான் உன் அம்மா, நான் சொன்னால் கூட கேட்க மாட்டியா, இதெல்லாம் என்னதுடா, அப்படி தான் நான் வளர்த்தேனா, என்னது இது, ஒய்டி இங்கே பாரு, இதெல்லாம் நல்லா இல்லை சொல்லிட்டேன், இங்கே பாருமா, அதுதான் நானும் சொல்கிறேன், நீ செய்கிறதெல்லாம் நல்லா இல்லை, பார்த்துக்கோ, எனக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, அதெல்லாம் முடியாதா, உனக்கு தெரிஞ்சிச்சுல நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு, ஆமாம் டிவோர்ஸ் தான் கொடுக்க போகிறேன், போ இங்கேருந்து முதல்ல அப்பாவை கூட்டு கிளம்ப. டேய் என்னடா பேச்சு இதெல்லாம், அப்படிங்க அடிச்சுன்னு வையன், இதெல்லாம் பேச்சடா, உடனே டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அவங்க 7 வரைக்கும் கெட்டி வச்சுனா, ஓடி நான் உன் அம்மாவாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, இப்போ மட்டும் என் அம்மாவாக இருக்கிறா, வந்துட்டா பெருசாக பேசிக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கம்மா, நீ சொல்லப்போனால் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும், என்னம்மா நீ பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி ஒய்டி ஒரு பக்கம். ஸோ இங்கே அப்படியே அவங்க அம்மா தான் அப்படியே அவங்க மருமக பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க திரும்பி, அவன் தான் ஓவராக பண்ணுறானா, நீங்கள் என்னப்பா பண்ணிகிட்ருக்கீங்க அவங்ககிட்ட, அப்படியே போட்டதையிலே 2 போட்டுட்டு வாடான்னு கூட்டு போக வேண்டியதானே, இவன்ட்டெல்லாம் போய் கேஞ்சிட்ட, உங்கள் வயசு என்ன அவன் வயசு என்ன, இங்கே பாருங்க மாப்பிள்ளைங்களா, உங்கள் அத்தை அவங்க கூட இருக்க, அவன் கிடக்குறான், அவன் டிவோர்ஸ் கொடுத்துருவானோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உங்கள் அத்தை, ஐ மீன் நம்ம மெம்பர்ஸோட அத்தை தான். இங்கே ஒய்டிக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாகுது அவங்க அம்மா பேச. அவர் ஒரு பக்கம், இங்கே பாருமா, நீ தேவையே இல்லாமல் இங்கே என்ன நடக்குன்னே தெரியாமல் தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்கா, சொன்னா கேளு, போயிரு இங்கேருந்தா. ஓ அப்படி, டேய் வாண்டெலாம் யார்டா பேசுகிறா, நான் என் மாப்பிள்ளைங்கிட்ட பேசுகிறேன், நீ போடா வெளியே அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே ஒய்டியோட அம்மா சொல்ல, இங்கே பாருமா, நீ தேவையில்லாமல் ட்ரை பண்ணிகிட்ருக்கா, இங்கே பாருடா, நான் சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இன்னும் நான் 2 வாரத்தில் இந்த வீட்டை விட்டு கிளம்புவேன், ஆனால் நான் போகிறக்குள்ளே உங்கள் 2 பேரையும், ஐயோ சாரிடா, ஏதோ கன்ஃபியூஸாக சொல்லிட்டேன், உங்கள் 8 பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். நீ சொல்கிற அந்த டிவோர்ஸ் பேப்பர்லாம், அதெல்லாம் ஓ வாயாலேயே, எப்படி ஓ வாயாலேயே வேண்டாங்க, மன்னிச்சிருங்க, நான் பண்ணதாங்க தப்பு அப்படின்னு நான் சொல்ல வைக்கல பாருடா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, இங்கே பாருமா, நீ தேவையே இல்லாமல் இதில் தலையிட்டுக்கிட்டு இருக்கா, அப்புறம் நான் சொல்லிட்டேன், உனக்கு இது வேண்டாத வேலை, இங்கே பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், எங்களுக்குள்ளே என்ன சண்டைன்னு கூட உனக்கு தெரியாதா, அதான் பார்த்தனேடா, என்ன சண்டையானாலும் இருக்கட்டும், ஆனால் அதுக்குன்னு மாப்பிள்ளைங்களை இப்படி நான் கெஞ்ச விடுவேன், உங்கள் அப்பெல்லாம் ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி கெஞ்சினதில்லடா, ஓ உனக்கு பொறாமையாக இருக்கா, ஓ எனக்கு பொறாமையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா தான் ஒரு மாதிரி ஒய்டிட்ட சண்டை கட்டிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஒய்டி அதுக்கு மேலே நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அப்படியே மாறி பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஸோ எங்கள் ஒய்டியோட அம்மா தான், இங்கே பாருடா, உனக்கு நான் அம்மா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, தேவையில்லாமல் பண்ணாத, ஒழுங்காக மாப்பிள்ளைங்கிட்ட பேசிட்டு குடும்ப நடத்துகிற வழியை பாரு அப்படின்றாங்களா. இங்கே அப்படியே ஒய்டி தான், இங்கே பாருமா, உனக்கு நான் பையன், அதை மறந்துடாத, உனக்கு எவ்வளோ வீம்பு இருக்கோ அதே வீம்பும் எனக்கு இருக்கும், சரியா, மறந்துடாத, நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ட்டு இங்கேருந்து ஒய்டியும் அப்படியே இந்த ரூமை விட்டு டக்குன்னு கிளம்பிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட அம்மா தான், எப்படி போகிறான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி அப்படியே நம்ம மெம்பர்ஸை தான் பார்க்குறாங்க. அச்சோ மாப்பிள்ளைங்களா, நீங்களாம் என்ன அவன்கிட்ட போய் இப்படி கெஞ்சிட்ருக்கீங்க, ஒரு அளவு தான்ப்பா கெஞ்சுறதுக்கும், என்னதான் இருந்தாலும் என் பையனாகவே இருக்கட்டும், இப்படிலாம் பண்ணுவானா அவங்கள, கொஞ்சம் கூட புருஷங்கிற மரியாதையே இல்லாமல் எவ்வளோதான் சண்டை இருக்கட்டும், அதுக்கு நீ இப்படியா
நீங்களாம் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே மெம்பர்ஸ் எல்லோரும் அப்படியே அவங்க அத்தையை எப்படி சொல்கிறதுனா அப்படியே வானத்துலேருந்து அந்த கடவுள் இறங்கி வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ மெம்பர்ஸோட கண்ணுக்கெல்லாம் இப்போ அப்படியே அவங்க அத்தை அப்படியே கடவுள் மாதிரி தர்றாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்மளோட ஜிமன்தா அத்தை, நீங்களா அத்தை, இது இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க அத்தை, ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஓடி வந்தவங்க அத்தையை ஹக் பண்ணுறாரு. ஐயோ மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்ல இப்போ டக்குனு ஜிம்மி விலகிட்டாரு. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அத்தை, ஒரு உணர்ச்சி வசத்தில் அது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இப்போ நம்ஜும் தான் பின்னாடிலேருந்து அது என்னதான் இருந்தாலும் எங்கள் மேலே தப்பு இருக்குத்த, அவங்க கோவப்படுறதில்ல நியாயம்தான். நாங்கள் ஐயோ மாப்பிள்ள நிறுத்துங்க, எவ்வளோதான் இருக்கட்டும், இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுறது தப்பு தான் மாப்பிள்ள. இங்கே பாருங்க, என் பையன் ஓவராக தான் பண்ணுறான், நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களையும் அவனையும் சேர்த்து வைக்கிற வேண்டியது என் வேலை. இந்த அத்தை இருக்கிற வரைக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, புரியுதா, நான் பார்த்துக்கிறேன். இந்த 2 வாரத்தில் உங்களை சேர்த்து வச்சுட்டு தான் நான் போகிறேன். அதுக்கு நான் பிளான் போட்டு தரேன், அதை எக்ஸிக்யூட் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். அத்தை உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. என்ன மாப்பிள்ள, நான் இவ்வளோ நேரமும் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன உண்மையாவான்னு கேட்டுட்ருக்கீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தையும் சொல்ல. ஸோ மெம்பர்ஸ் எல்லோரும் அட தெய்வமே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே ஆஃப்டர் டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்குறா. ஸோ அப்படியே ஒரு நைட் டைம் தான், ஓகேவா. இப்போ அப்படியே எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. ஸோ நம்ம ஒய்டி எப்பவும் போல் நான் சொன்னேன்ல அவருடைய ரூம், தனி ரூம், அந்த ரூமில் இருக்காங்க. அண்ட் ஒய்டோட அம்மா அப்பாவுக்கு தனியாக ஒரு ரூமை கொடுத்து வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு நைட் ஒரு 11 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, ஒரு 11 o'clock. ஸோ அந்த மாதிரியான டைம் தான் ஒய்டி தூங்கலை, கையில் ஏதோ ஒரு புக்கை வச்சு ஒரு மாதிரி படிச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக ஒய்டியோட டோர் தான் நாக் ஆகுது. இப்போ அப்படியே ஒய்டி தான் பொறுமையாக நடந்து வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அங்கே ஹோசிக் தான் நிற்கிறாரு. ஸோ ஒரு லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, குடிச்சிருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே இந்த பக்கத்தில் ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு மாதிரி அந்த தூணில் சாஞ்ச மாதிரி, ஓகேவா, அந்த கதவுக்கிட்ட இருக்கிற அந்த சோத்தில் சாஞ்ச மாதிரி அப்படியே ஒய்டியை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒய்டியும் ஒரு மாதிரி ஹோசிக்கை பார்த்துட்டு, ஹோசிக் நீங்கள் இந்த நேரத்தில் இன்னும் தூங்கலையா என்ன, நீங்கள் என்ன தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, போங்க ரூமுக்கு போங்க, இப்போ ஏன் ரூமில் அப்படின்ற மாதிரி ஒய்டி பேசிகிட்டே இருக்கா. ஸோ ஒரு மாதிரி ஹோசிக் தான் ஒய்டி லைட்டாக ஒரு ஹேண்டை வச்சு புஷ் பண்ணிவிட்டு குள்ளே வந்துட்டார். ஸோ குள்ளே வந்து அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிட்டாரு. ஸோ ஒய்டி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹோசிக் பண்ணுறது ஷாக்காக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஹோசிக் வேறு ட்ரிங்க்ஸில் இருக்காரா. ஸோ ஒரு மாதிரி ஒய்டி ஒரு மாதிரி பேக் போக ஹோசிக் தான் ஒரு மாதிரி டக்குன்னு ஒய்டியோட ஹிப்பில் ஹேண்டை போட்டு டக்குன்னு பக்கத்தில் இழுத்த மாதிரி இழுத்து ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அதான் ஹோசிக் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்கன்னு சொல்கிறேன்னா கையெடுங்க ஹோசிக், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒய்டி ஒரு மாதிரி ஹோசிக்க அவருடைய ஹிப்லேருந்து கையெடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் ஹோசிக் ஒரு மாதிரி ஒய்டியை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஒய்டியோட ஷோல்டர்லேயே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டாரு. ஸோ சாஞ்சிட்டு ஒய்டி இங்கே பாருடா, நான் வேணும்னு பண்ணலை, உன்னை ஹர்ட் பண்ணணும்னு பண்ணலடா, நான் மன்னிச்சிட, தெரியாமல் பண்ணிட்டேன், அப்படி சொல்லக்கூடாது, தெரிஞ்சு தான் பண்ணும், அதுக்கு ரீசன் உனக்கே தெரியும்ல, அப்புறம் ஏன்டா அப்படிலாம் பனிஷ்மெண்ட் பண்ணுற, மன்னிச்சிருடா, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாத, என்கிட்ட பேசாமல் போகாதடா, அது என்னால் தாங்கிக்க முடியல, கஷ்டமாக இருக்கு, எனக்கு தெரியுது எங்களால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் மன்னிச்சிருடா, இதுக்கப்புறமா ஒன்று நாங்கள் அப்படி கஷ்டப்படுத்த மாட்டோம், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட, என்னை மன்னிச்சிடா, ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ப்ளீஸ்டா கொடுத்து பாரு, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி எங்கள் ஹோசிக்கு ஏதோ குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு.
ஸோ இங்கே அப்படியே ஒய்டி தான் ஒரு மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பொறுமையாக ஒரு மாதிரி ஹோசிக் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்ருக்காரு. ஸோ ஒய்டிக்கு நல்லா தெரியுது ஹோசிக் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால போதையில் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே பொறுமையாக ஹோசிக்கு அப்படியே நகட்டி ரெஸ்ட் ரூம் சைடில் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போ அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போனவங்க தான் 2 பேரும் அப்படியே இந்த ஷவர் முன்னாடி ஹோசிக்கு அப்படியே நிற்க வைக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியும் ஹோசிக் கூட தான் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஹோசிக் ஒய்டியை ஹோசிக் ஹக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் நிற்க, ஸோ நம்ம ஒய்டியும் சேர்ந்து தான் நினைக்கிறாரு. ஷவர் ஆன் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ ஹோசிக்கும் நினைக்கிறாரு, ஒய்டியும் ஒரு மாதிரி நினைக்கிறாரு. ஹோசிக் தான் ஒரு மாதிரி அவருக்கு அந்த ஷவர் பட்டோன்னு ஒய்டி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒய்டி தான் இங்கே என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஹோசிக் தான், டேய் ஒய்டி என்ன மன்னிச்சிருடா, நான் வேணும்னு பண்ணலை, தயவு செஞ்சு ஒரு தடவை சான்ஸ் கூட, மறுபடியும் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒய்டியை டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஒய்டி தான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஹோசிக்கோட ஹேண்டை அவருடைய பால்லேருந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஒரு ஹிப்லேருந்து ஹக்கை பிரேக் பண்ண. ஸோ ஹோசிக்கு என்ன அந்த ஹக்கை பிரேக் பண்ணுற மாதிரியே இல்லை. ஒய்டியோட நெக்கில் வேற பத்தாத குறைக்க அவருடைய ஃபேஸை வச்சுருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஹோசிக் ஒரு மாதிரி புஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹோசிக் தான் அப்படியே ஒய்டியோட இயர்ஸ் கிட்ட பொறுமையாக போய், ஆண்டா நீ என் புருஷன் தானே, நீ தானே அடிக்கடி சொல்லுவ நான் உங்களோட புருஷன் அப்படின்னா, அப்போ இப்போ மட்டும் ஏன்டா விலகி போகிற, நீ என்னோட புருஷன் தானே, உன்னை நான் தொடக்கூடாதாடா, அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒய்டியோட காதுக்கிட்ட பொறுமையாக கேட்க. ஸோ ஒய்டி ஒரு மாதிரி ஃப்ரீஷான மாதிரி நின்றுட்டுருக்காரு அங்கே. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னடாக நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஒய்டிக்கு ஹோசிக் சொன்னது ஒரு மாதிரி இருக்குது, அவருக்குள்ளே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலிங் கொடுக்குது. ஏன்னா ஒய்டியை பொறுத்த வரைக்கும் ஒய்டி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே அந்த ஒரு வார்த்தைக்காக தான். ஸோ லவ்வோட நீ என் புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட மாட்டாங்களா, அவங்க என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒய்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. பட் இப்போ ஹோசிக்கு ஒரு மாதிரி அதே வேர்டை ஒரு மாதிரி ஏக்கத்தோட, நீ என் புருஷன் தானே, உன்னை தொடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஒய்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டிஎஸ்ஏ வந்துடுச்சு ஐஸ்லேருந்து. ஸோ ஒரு மாதிரி அவருமே ஒரு மாதிரி டக்குன்னு ஹோசிக்கை பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி 2 பேருமே அந்த ஷவர் கீழே ஒரு மாதிரி டைட்டாக பேக் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஹோசிக் தான் ஒரு மாதிரி இந்த ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஒய்டியை பார்க்குறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டியோட ஐஸை தான் பார்க்குறாரு. ஸோ ஒய்டியும் லைட்டாக குட்டியாக டியர்ஸ் வர அப்படியே ஹோசிக்கை பார்க்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஹோசிக் தான் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக டீப் ப்ரீத் எடுத்துட்டு அப்படியே ஒய்டியோட அப்படியே ஃபோர்ஹெட் அண்ட் அப்படியே நோஸ் ஐஸ் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்ற மாதிரி அப்படியே சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் அப்படின்ற மாதிரி லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒய்டியோட லிப்ஸை தான் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒய்டிக்கும் புரியுது ஸோ ஹோசிக் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே லைட்டாக பொறுமையாக ஒய்டியோடைய ஐஸை க்ளோஸ் பண்ண. இப்போது அப்படியே ஹோசிக் தான் அப்படியே ஒய்டியோட லிப்ஸில் போய் ஒரு லிப்ஸை பொறுமையாக அட்டாச் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹோசிக்கா என்ன பண்ணுறீங்க, போதும் நிறுத்துங்க, வாங்க போகலாம் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஒய்டி லைட்டாக புஷ் பண்ணுறாரு. ஸோ இப்போ அப்படியே திரும்பி அப்படியே அந்த ஷவரை ஆஃப் பண்ண. ஸோ அப்படியே ஹோசிக் தான் அப்படியே டக்குன்னு ஒய்டியை பேக் ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஒரு மாதிரி பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒய்டியோட பேக் நெக்கில் தான் அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஹோசிக்கா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வேண்டாம்
இப்போ அப்படியே ஹோசிக் தான் அவருடைய ஹேண்ட் எடுத்து அப்படியே அவரோட ஷர்ட்குள்ளே அப்படியே ஃப்ரெண்டில் அவருடைய ஷர்ட்குள்ளே அப்படியே லைட்டாக ஹேண்டை என்டர் பண்ணேன். ஸோ ஒய்டிக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவரால் அந்த இடத்துல நிற்க கூட முடியலை. ஸோ ரொம்ப டக்குன்னு அப்படியே தான் ஹோசிக்கோட ஹேண்டை எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சைடாக திரும்புகிறாரு. ஒரு மாதிரி டக்குன்னு ஹோசிக்கை பார்க்க. ஸோ ஹோசிக் தான் ஒரு மாதிரி ஒய்டியை பார்த்துட்ருக்க. ஸோ அப்படியே டக்குன்னு ஹோசிக் தான் அப்படியே பொறுமையாக ஓடி அப்படியே இந்த பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. ஸோ ஒரு மாதிரி பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே இந்த ரெஸ்ட் ரூமை விட்டு தான் வெளியே கூப்பிட்டு வராரு. ஸோ ஒய்டியும் ஃபுல்லாக வெட்டாக இருக்காரு, நம்ம ஹோசிக்கும் ஃபுல்லாக வெட்டாக இருக்காரு. ஸோ அப்படியே ரொம்ப பொறுமையாக கூப்பிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெட்டில் தான் ஒரு மாதிரி ஒய்டியை போடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ஒய்டி அந்த பெட்டில் இருந்துட்டு அப்படியே ஹோசிக்கே பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு மாதிரி ஹோசிக்கும் அதே தான் ஒரு மாதிரி வச்சக்கண்ணு வேங்காமா ஒய்டியை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஓகே, இதுக்கப்புறமா நான் டெலியில் போடுறேன் அண்ட் டெலிகிராம் லிங்க்கை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ கமெண்டில் கொஞ்சம் தேடி எடுத்துக்கோங்க, ஓகேவா? சரியா? ஸோ நான் டெலிகிராமில் அன்கட் வந்துடும். ஸோ கொஞ்சம் கமெண்டில் தேடி எடுத்துகிட்டு டெலி பக்கம் வந்துடுங்க. என்னால் பின் பண்ண முடியல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கப்புறமா வர சீன்ஸை அன்கட்டில் பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதை வந்து சொல்கிறேன், கேட்டுட்டு போங்க, சரியா? நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு வந்து அதாவது ஒய்டி வந்து ரொம்ப குயிக்காக வந்து மெம்பர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் அவர் வந்து ஈஸியாக அவரை வந்து ஏதாவது ஒரு மாதிரி டக்குன்னு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு தெரியுதுடா, ஆமாம். பட் நான் ஒய்டோட கேரக்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணேன்னா, எப்படி சொல்கிறதுனா, ஒரு மாதிரி ரொம்ப பியூர் ஹார்ட்டடாக அந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒய்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வளோ தான் கொஞ்சம் துருன்னு இருந்தாலும் அண்டு சேவேஜாக இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கரராக பேசினாலும், பட் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு வர்றப்போ ஒரு டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன். அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடிச்ச பர்சன்ஸ்க்காக என்னனாலும் பண்ணுவார், ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு குட் ஹார்ட்டட், ஓகேவா? ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு அவருக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக எவ்வளோ நாளும் விட்டு கொடுப்பாரு, எவ்வளோ நாளும் பண்ணுவார். டைம் வந்து கொஞ்சம் வியர்டாக இருக்கிற பர்சன்கிட்ட அவரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வியர்டாக தான் நடந்துக்குவார். ஐ மீன் லூனாவை மாதிரி. ஸோ அவருடைய கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் க்ரியேட் பண்ணேன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சாரு. ஸோ அதனால அவர் வந்து நான் ரிவெஞ்ச் அந்த மாதிரி கொஞ்சம் டிவர்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தார். பட் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தன்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் ப்ரோக்கன் ஆகி அழுது பேசுகிறப்போ, ஸோ அந்த இடத்துல ஒய்டோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒய்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது வந்து அவர் வந்து சொல்கிற மாதிரியே தான் நான் ஒய்டோட கேரக்டரை வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ அதனால நான் அப்படி கொடுத்துட்டேன். எனக்கு புரியுது உங்களை ஐ மீன் நீங்கள் எதிர்பார்க்குறதும் கரெக்டு தான். ஸோ ஐ எம் சாரிடா, நான் அதுக்கு ரீசனும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் எபிசோட்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்கணும்ல, கொஞ்சம் ஏன் நிலைமையிலேருந்து யோசிக்கிறா. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வந்து டெலிகிராமில் அன்கட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் NY அண்ட் ஜேக்குள்ள அன்கட்டும் இருக்குது. அண்ட் அது போக ஜின் அண்ட் ஒய்டுக்குள்ள அன்கட்டும் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் போய் பின் பண்ணி வச்சுருப்பேன், ஓகேவா? நான் டெலியில் பின் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே அதுக்குள்ளே இருக்கும்டா. ஸோ அன்கட்டை வந்து கொஞ்சம் அப்படி பார்த்துக்கோங்க, ஓகேவா? நான் அன்கட் இருக்குது. ஸோ அதுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இது வந்து 17th பார்ட். ஆமாம், இதோட இந்த பார்ட்டை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வரேன்டா, வரட்டா?